Hey guys, நான் அபிஷேக். இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா OnePlus Nord CE 5G. அது வந்து இன்னைக்கு வந்து லான்ச் ஆயிருது அந்த மொபைல். ஸோ OnePlusலயே வந்து கம்மி ரேட்டுக்கு லான்ச் பண்ண மொபைல் இதுதான் எனக்கு தெரிஞ்சு. ஸோ இதோட ஸ்பெசிஃபிகேஷன் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ OnePlus Nord ஒரு மிகப்பெரிய ஹிட்னே சொல்லலாம். ஸோ அதை தொடர்ந்து OnePlus Nord CE 5G மொபைலை வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இந்த CEவோட ஃபுல் ஃபார்ம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா கோர் எடிஷன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க அவங்க. ஸோ OnePlus Nord கோர் எடிஷன் 5G அப்படின்ற மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இந்த மொபைலோட மெயின் ஹைலைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டாக OnePlus அவங்க ஃபோனில் வந்து ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்தது வந்து எதுலன்னு பார்த்தீங்கன்னா OnePlus 6 தான் வந்து கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் 60 இருந்து எதுவுமே வந்து அவங்க கொடுக்கல. OnePlus Nord CE மொபைலில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து OnePlus ஃபேன்ஸ்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டாகவே இருக்கும். இதோட டிஸ்பிளே சைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 6.44 இன்ச்க்கான ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே வந்து தராங்க. இது ஒரு ஃப்ளூயிட் ஆம்பிள் டிஸ்பிளே. ஸோ உங்களுக்கு வந்து கலர்லாம் நல்லா ஒரு விவிடாகவே இருக்கும். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு வந்து 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த காலத்தில் 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் கொடுக்குற மொபைல்ஸ்லேயும் இவங்க வந்து ஒன்று 90 ஹெர்ட்ஸ்லேயே கொடுக்குறாங்க. அது ஒரு ட்ராபேக்காக இருக்கலாம். பட் இருந்தாலும் OnePlus ஃபேன்ஸ் இந்த மொபைல் ஒரு வந்து ட்ரீட்னே சொல்லலாம். ஸோ அடுத்து கேமரா வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடில் உங்களுக்கு 3 கேமரா கொடுத்துருக்காங்க. என்னென்னா 64 மெகா பிக்சலுக்கான ப்ரைமரி கேமரான்றது கொடுத்துருக்காங்க. ஸோ நாட்லேயே வந்து கம்மியாக தான் கொடுத்துருந்தாங்க. பட் இதில் உங்களுக்கு 64 மெகா பிக்சல் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ இன்னொரு கேமரா வந்து வைட் ஆங்கிள் கேமரா கொடுத்துருக்காங்க 119 டிகிரிக்கு. அண்ட் போர்ட்ரேட் லென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் செல்ஃபி கேமரா பொறுத்தவரை உங்களுக்கு 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் OnePlus 6T அடுத்தது இந்த மொபைல் தான் வந்து ஸ்லிம்மஸ்ட் ஃபோன் வந்து சொல்கிறாங்க OnePlusலேயே. ஸோ OnePlus Nord CE 5G தான் வந்து இருக்கிறதுலேயே வந்து ஸ்லிம்மஸ்ட் ஃபோன் அப்படின்ற மாதிரி OnePlus தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. இதோட கலர்ன்றது 3 கலரில் வந்துருக்குது. என்னென்ன கலர்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ ஒயின்ற ஒரு கலர். ஸோ இது வந்து ஒரு மேட் ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ கிரே ஆனிக்ஸ் இந்த ஒரு கலர் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட ஃபினிஷ் வந்து கிளாஸி ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ சில்வர் ரே இது உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஐ திங்க் இந்த சில்வர் ரே வந்து ரியல்மி அந்த மாதிரி வந்து இருக்குது லைட்டாக பார்க்குறதுக்கு. உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் OnePlus உங்களுக்கு ஒரு கேரண்டி வந்து தராங்க. என்னதுன்னு பார்த்தீங்கன்னா 3 years ஆஃப் செக்யூரிட்டி அப்டேட் அண்ட் 2 years ஆஃப் சாஃப்ட்வேர் அப்கிரேட் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கேரண்டியாக சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கே தெரியும் OnePlus ஸ்மார்ட் ஃபோன்ஸில் வந்து எப்பவுமே வந்து அவங்களோட செக்யூரிட்டி அப்டேட் வந்து கொடுத்துனே இருப்பாங்க அப்படின்றது. அண்ட் இப்போ பேட்டரி கெப்பாசிட்டி பொறுத்த வரையும் 4500க்கான mAh பேட்டரி வந்து கொடுக்குறாங்க. இது சப்போர்ட் பண்ணுறதுக்கு வாப் சார்ஜ் 30T+ வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து 0 to 70% வந்து உங்களுக்கு ½ an hourக்குள்ளேயே வந்து சார்ஜ் ஆகிடும் அப்படின்னு அவங்க வந்து அஷ்யூர் பண்ணுறாங்க. அண்ட் இந்த மொபைல் உங்களுக்கு ஆக்சிஜன் OS 11 வந்து ரன் ஆகுது. ஸோ இருக்கிறதே வந்து இந்த ஸ்லீக்கஸ்ட்டு ஓஎஸ்னால் அது வந்து ஆக்சிஜன் OS தான் வந்து சொல்லலாம். அண்ட் ப்ராசஸர் பொறுத்தவரை உங்களுக்கு ஸ்னாப்ட்ராகனோட 750 5G சிப்செட்ன்றது கொடுக்குறாங்க. ஸோ இது ஒரு நல்ல ப்ராசஸர் தான். ஸோ இது ஆல்ரெடி சொன்ன மாதிரி 5G மொபைல். அண்ட் இதில் உங்களுக்கு அஷ்யூர்டாக வந்து 2.9 GBக்கான ஸ்பீடுன்றது இந்த 5Gயில் வந்து சப்போர்ட் கொடுக்குறாங்க. ஸோ 5 சப்போஸ் வந்துடுச்சுன்னா உங்களுக்கு 2.9 GB per செகண்டில் வந்து உங்களுக்கு வந்து நெட்டு வந்து கிடைக்கும். ஸோ நினச்சி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அண்ட் இந்த மொபைல் என்னென்ன வேரியண்ட்டில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா 6GB அண்ட் 8GB ரேமோட அந்த ஒரு இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து உங்களுக்கு 128 GBக்கான இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து கொடுக்குறாங்க 6GB ரேம்லையும் அண்ட் 8GB ரேம்லையும். அண்ட் உங்களுக்கு 12GB ரேம் வேரியண்ட் ஃபோனில் உங்களுக்கு 256 GBக்கான இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஃபைனலி இதோட ப்ரைஸ்ன்றது பார்த்தீங்கன்னா 22,999க்கு வந்து சேல் பண்ணுறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு OnePlus Nord ஃபஸ்ட்டு வந்ததே வந்து 25,000 தான் வந்து அவங்க வந்து சேல் பண்ணாங்க. பட் இந்த மொபைல் வந்து 23,000 கிட்ட வந்து சேல் பண்ணுறாங்க. ஸோ இந்த ரேட்டுக்கு இது வந்து ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு தாராளமாக ஒர்த்துன்ற மாதிரி தான் இருக்குது. பட் வந்து யூஸ் பண்ணதான் வந்து தெரியும். இந்த ஸ்பெக்ஸ் வச்சு பார்க்கும்போது 23,000க்கு OnePlus வந்து ஆஃபர் பண்ணுற ப்ரைஸ் வந்து இட்ஸ் பியூர் தான். அண்ட் இந்த மொபைலில் நீங்கள் ப்ரீ ஆர்டர் பண்ணணுன்னா June 11க்கு வந்து நீங்கள் வந்து ப்ரீ ஆர்டர் பண்ணிக்கலாம். அண்ட் ஓப்பன் சேல் வந்து உங்களுக்கு June 15க்கு வந்து உங்களுக்கு வந்து லான்ச் பண்ணுறாங்க அவங்க. ஸோ அப்போ நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ அவ்வளோதான் guys. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக், சப்ஸ்கிரைப், அப்புறம் இந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணிட்டு இந்த ஃபோன் உங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ வீட்டில் ஃபேமிலி சேஃபாக போய் என்ஜாய் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் சந்திக்கலாம். பாய்.